என்னடா சரவணா, இருக்க இருக்க உன் சம்பளம் 25,000 22,000 குறைஞ்சு போச்சு. நான் என்னம்மா பண்றது? லே ஆஃப்னு துரத்தி அடிக்கிறானுங்க. ஏண்டா, நம்ம தெரு முனையில டீ கடை வச்சிருக்கிறவன் மாசம் 50,000 மேல சம்பாதிக்கிறானா? இடியாப்பம் வைக்கிறவன் மாசம் 30,000 மேல சம்பாதிக்கிறான்றான். போன வாரம் இன்ஸ்டாகிராம்ல ஒரு பொண்ணு போஸ்ட் போட்டிருந்தது, அயன் கடை வச்சிருக்கிறவன் மாசம் 1,50,000 மேல சம்பாதிக்கிறானா? உனக்கு என்னடா வர வர குறைஞ்சிக்கிட்டே போகுது. நான் வேணா ஒரு டீ கடை போடவா? இல்லை ஒரு அயன் கடை வைக்கவா? வேணா இடியாப்பம் வேணா விற்க போறேனே. அதுக்கு உன்னை இவ்வளவு செலவழிச்சு படிக்க வச்சது? யாராவது என்ன வேலை செய்யறான்னு கேட்டா என்னத்த சொல்றது? ஒரு கௌரவமா இருக்க வேண்டாமா? கௌரவமான வேலையாகவும் இருக்கணுமா, நிறையாவும் சம்பாதிக்கணுமா? படிச்சு வேலைக்கு மட்டும் போய் நிறைய சம்பாதிக்க முடியாதுன்னு இதுங்களுக்கெல்லாம் எப்பதான் தெரிய போதோ. என்னடா வாழ்க்கை இப்படியே போயிடுமா சார்? எப்படி போயிருமா? காலைல எழுந்திரிச்சு கடந்த காலத்தை பற்றி நினச்சிக்கிட்டே டிஃபன் சாப்பிட்றது, மதியம் எதிர்காலத்தை பற்றி நினச்சி ஓவர் திங்கிங் பண்ணிக்கிட்டு லஞ்சு சாப்பிட்றது, நைட்டு இன்னைக்கு நடந்ததை நினச்சி புலம்பிக்கிட்டு டின்னர் சாப்பிட்றதுன்னு வாழ்க்கை இப்படியே போயிடுமா சார்? அப்படி என்ன நடந்தாலும் 3 வேளையும் நல்லா சாப்பிட்டு தான் இருக்க. ஏதோ பசியும் பட்டினியுமா கிடந்த மாதிரி புலம்புற. உனக்கும் கீழே உள்ளவர் கோடி, நினைத்து பார்த்து நிம்மதி நாடு.